எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக நம்ம பன்னீர் வச்சு நிறைய கிரேவிஸ், கர்ரீஸ் அந்த மாதிரி செய்வோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு பன்னீர் வச்சு 2 வித்தியாசமான ஸ்நாக் ரெசிபிஸ் தான் காட்ட போறேன். வாங்க நம்ம இப்போ ரெசிபிக்குள்ள போகலாம். ஃபேமஸான இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் செய்ய முதல்ல இதுக்கு தேவையான மாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பெரிய பவுல்ல 1.5 கப் மைதா மாவை எடுத்துக்கலாம். கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விடுங்க. 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி மறுபடி கலந்து விடுங்க. தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி மாவை நல்ல கெட்டியா பிசைங்க. மாவுல அதிகமா தண்ணி ஊற்றி ரொம்ப சாஃப்டா ஆயிடாம பார்த்துக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா பிசைங்க. மாவை மூடி ஒரு அரை மணி நேரம் ஊற விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான ஃபில்லிங்கை செஞ்சுக்கலாம். ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் பொடுசா நறுக்கின 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, பொடுசா நறுக்கின 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, பொடுசா நறுக்கின 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்குங்க. அடுத்து பொடுசா நறுக்கின 1/4 கப் குடமிளகாய், துருவின கேரட் 1/4 கப், துருவின முட்டைகோஸ் 1/4 கப் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வெங்காயத்தாள் வெங்காயம் பொடியா நறுக்கினது சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான பன்னீரை துருவி வச்சிருக்கேன். இது 1 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த துருவின பன்னீரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. 1 இல்ல 2 டீஸ்பூன் சில்லி சாஸ் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட சில்லி சாஸ் இல்லைன்னா சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். கடைசியா பொடுசா நறுக்கின வெங்காயத்தால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டோவை ஆஃப் பண்ணிடுங்க. பன்னீர் ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மோமோஸ் பண்ணிடலாம். மாவை சின்ன சின்ன பால்ஸா பிரிச்சு உருட்டிக்கலாம். சப்பாத்தி கல்லுல ஒரு மாவு உருண்டைய வச்சு மேல கொஞ்சம் மாவை தூவி மெலிசாவும் இல்லாம கனமாவும் இல்லாம மீடியமா உருட்டிக்கோங்க. இப்போ நடுவுல கொஞ்சம் ரெடி பண்ண பன்னீர் ஃபில்லிங்கை வச்சு மாவோட ஒரு பக்கத்திலிருந்து இப்படி மடிச்சு விட்டுக்கிட்டே வாங்க. பாத்தீங்களா நான் எப்படி செய்யறேன்னு? இப்படியே செய்தீங்கன்னா நல்லா கரெக்டா வரும். மேல கொஞ்சம் மாவு அதிகமா இருந்ததுன்னா அதை எடுத்துடலாம். இப்படியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாட்ல தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் ஒரு ஸ்டீமர்ல ரெடி பண்ண மோமோஸை வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்க ஒரு மூங்கில் ஸ்டீமர் யூஸ் பண்றேன். உங்ககிட்ட எது இருந்தாலும் இல்ல இட்லி குக்கர் இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டை மூடி வச்சு 15 நிமிஷம் வேக விடுங்க. பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. மோமோஸ் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு அருமையா வந்திருக்குன்னு. மோமோஸை ஸ்டீமர்ல இருந்து எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். சூடான இந்த மோமோஸை டேஸ்டியான மோமோ சட்னி கூட சர்வ் பண்ணுங்க. சுவையான பன்னீர் மோமோஸ் எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அருமையாக வரும். ஸோ நீங்கள் வெளியில் கடைக்கெல்லாம் போக தேவையில்ல, வீட்லேயே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு என்ஜாய் பண்ணலாம்.
பன்னீர் சீஸ் பால்ஸ் செய்ய நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுல்ல கிரேட் பண்ணுங்க. இதோட ஒரு வெங்காயம் பொடியா நறுக்கி சேர்க்கிறேன். ஒரு பெரிய பச்சை மிளகாய் விதையை எடுத்துட்டு பொடியா நறுக்கி சேர்க்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லைன்னா வெறும் மிளகாய் தூள் போடலாம். 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா திரண்டு வர வரைக்கும் பசையணும். ப்ராசஸ் சீஸ் கியூப்ஸை சின்ன துண்டுகளை கட் பண்ணி வச்சிருங்க. செஞ்ச பன்னீர் கலவையிலேருந்து கொஞ்சமா எடுத்துக்கோங்க. ஃப்ளாட்டா தட்டி ஒரு சீஸ் கியூபை நடுவில் வச்சு உருட்டுங்க. இந்த மாதிரி நல்ல ஸ்மூத் பாலா இருக்கணும். ஒரு பிளேட்ல பிரெட் கிரம்ஸ் போட்டு வச்சிருங்க. சின்ன கிண்ணத்துல 3 டீஸ்பூன் சோள மாவு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிருங்க. பன்னீர் பால்ஸை இந்த சோள மாவுல முக்கி பிரெட் கிரம்ஸ்ல போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சிருங்க. பத்து நிமிஷத்துக்கு ஃப்ரீசர்ல வச்சிருங்க. அப்ப ஃப்ரை பண்ணும்போது ஷேப் மாறாம இருக்கும். ஒரு கடாயில பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணுங்க. பன்னீர் பால்ஸை மெதுவா எண்ணெயில போடுங்க. அடுப்பை கம்மியா வச்சு போறீங்க. அப்பதான் உள்ள வரைக்கும் வேகும். லைட்டா திருப்பிக்கிட்டே இருங்க. அப்பதான் ஈவன் பிரவுன் கலர் வரும். பாருங்க, பன்னீர் சீஸ் பால்ஸ் நல்ல ரிச் கோல்டன் பிரவுன் கலர்ல இருக்கு. எண்ணெயில இருந்து எடுத்துருங்க. இதை சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஸோ செஞ்சு உடனே சர்வ் பண்ணுங்க. இதை டொமேட்டோ கெச்சப்போட பரிமாறுங்க. ஸோ அடுத்த வாட்டி பன்னீர் வச்சு இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.